வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபெட்டர் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது த ரிசார்ட் அப்படின்ற பிரிட்டிஷ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா யூடியூப்ல தமிழ் டப்பிங்கோட அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஒரு வித்தியாசமான ஜாம்பி த்ரில்லர் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஜுராசிக் பார்க் மாதிரி ஒரு வித்தியாசமான ஜாம்பி பார்க் தான் இந்த ரிசார்ட் அப்படின்ற அந்த இடம். இந்த இடம் வந்து ஒரு தீவுல இருக்கு. இந்த இடத்துல என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போய் அங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸை வந்து சும்மா விளையாட்டுக்கு ஒரு ஃபேண்டசிக்கு வந்து ஹண்ட் பண்ணிக்கலாம். நம்ம கிட்ட ஒரு கன்னை கொடுத்துருவாங்க. ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ்ல அந்த ஜாம்பிஸை உலாவ விடுவாங்க. ஸோ நம்ம எந்த ஜாம்பி வேணுமோ அதை சுட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபன் கேம். இதை வந்து நிறைய பேர் வந்து அந்த ரிசார்ட்டுக்கு வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. இந்த ஜாம்பிஸ்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஜாம்பிக்கும் மனுஷங்களுக்கும் இருக்கக்கூடிய வார்ல மனுஷங்க ஜெயிச்சதுல மிச்சம் மீதி இருக்கக்கூடிய ஜாம்பிஸை வச்சு இவங்க ஒரு பார்க் மாதிரி கட்டியிருப்பாங்க. ஸோ இந்த பார்க்குக்கு புதுசாக ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ் வராங்க. ஸோ வந்த இடத்துல அவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சம்பவங்கள் நடக்குது, கடைசியில் அதில் யார் தப்பிச்சா யார் இறந்தா அப்படின்றதான் இந்த படத்தோட கதை. பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவாக படுறது மனுஷங்களோட அந்த ஸ்ட்ரூட்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த ரொம்ப நீட்டாக இதில் கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது எல்லா விஷயத்தையுமே காசாக மாற்றலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்த இதில் காட்டியிருப்பாங்க. ஜுராசிக் பார்க்லையுமே பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பார்ட் வந்திருக்கும். ஆக்சுவலி டைனோசர்ஸை மக்களை பார்க்க விட்டு அதை வச்சு இவங்க காசு பார்க்கறதுன்ற மாதிரி, அதே மாதிரி இதில் வந்து ஜாம்பிஸை வச்சு காசு பார்க்கறது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருப்பாங்க. உண்மையிலே டிஃப்ரெண்டான தாட்டாக இருக்கும். அண்ட் அந்த ஜாம்பி பார்க்கை டிசைன் பண்ண விதம் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப நீட்டாக இருக்கும். இன்ஃபேக்ட் வந்து அந்த இனிஷியல் சீன்ஸ், அந்த ஜாம்பி ஹண்டிங் சீன்ஸ் அப்படின்றது எல்லாமே வந்து உண்மையிலே ஒரு வித்தியாசமான ஒரு பில்டப்பை கிரியேட் பண்ணிச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி அந்த ஜாம்பி அட்டாக்ஸ் அதை காட்டின விதம் அப்படின்றதுமே வந்து நீட்டாக பண்ணியிருப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக ஒரு சீனில் ஒரு பர்டிகுலர் நபரை வந்து ஒரு 10,000 ஜாம்பிகள் துரத்துற மாதிரியான ஒரு காட்சி, அதை எடுத்த விதம் வந்து அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் முடிச்ச விதம் அப்படின்றதுமே ஒரு மாதிரி சென்சிபிளான ஒரு எண்டிங்காக தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவேன். டியூரேஷனுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1 மணி நேரம் 25 நிமிஷத்தில் முடிஞ்சிருது. ஒரு குயிக் வாட்சாகவே பார்த்துடலாம். அண்ட் ஓவராலே ஒரு விதமான எங்கேஜிங் ஃபேக்டரோட தான் வந்து இந்த படத்தை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லுவேன். நெகட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ப்ரெடிக்டபிலிட்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஒரு சில இடங்கள் வந்து நமக்கு ரொம்பவே ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அடுத்து யாருக்கு என்னென்ன விஷயங்கள் நடக்க போகுது, அண்ட் டுவர்ட்ஸ் தி எண்ட் யார் சர்வே ஆக போறா, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. ஆல்சோ ஒரு சில டீடைலிங் அப்படின்றதுமே இன்னுமே நல்லா கன்வே பண்ணியிருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த செக்யூரிட்டி பிரீச் எப்படி நடந்துச்சு, அதை எப்படி இந்த ஜாம்பிஸ் அட்வான்டேஜாக எடுத்துக்கிச்சு அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் இருக்குல்ல, அதெல்லாமே இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லியிருக்கலாம். எல்லாத்துக்கும் மேலே இதில் எமோஷன்ஸ் அப்படின்றதுமே இன்னும் கொஞ்சம் ப்ராப்பராக கன்வே பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டீசென்டான ஜாம்பி த்ரில்லர் தான். அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை. ஸோ தாராளமாக பார்க்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3 out of 5. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.